வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதற்கெல்லாம் தீர்வு சொல்லும் விதமாகத்தான் இன்றைய காணொலி இருக்க போகிறது. நீங்க முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாருக்கும் கால் டிக்கெட் முதல்ல டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கால் டிக்கெட்ல உங்க போட்டோ கரெக்டா இருக்கா, போட்டோவே நீங்க தான் இல்லாம வேற ஆள் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல டவுட்ஸ் இருக்கு. பிரைமரியா 2 டவுட்டு. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தகுதி வாய்ந்த நபர்கள் இருந்து 2 பேர்த்த வாங்கிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கம்பல்சரியா நீங்க ஏற்கனவே அப்ளிகேஷன்ல 2 பேர் கொடுத்துருப்பீங்க. அவங்ககிட்டே வாங்கலாமா இல்ல வேற யார்ட்டையும் வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுல இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்டே வாங்க. முடியாத பட்சத்துக்கு அவங்க வெளியூர் போயிட்டாங்க, வெளிநாடு போயிட்டாங்க, இங்கே ஓடி போயிட்டாங்க அப்படின்னா விட்டுருங்க. பக்கத்துல வேற ஆள் தெரிஞ்சவங்ககிட்ட, அது உங்களுக்கு பிளட் ரிலேஷனா இருக்கக்கூடாது. சரிங்களா? வேற தெரிஞ்ச நபர்கள், உங்களை அறிந்த நபர்கள், உங்களை இத்தனை வருடமா தெரியும் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் தான் கொடுக்க போறாங்க. ஓகேவா? அதனால அந்த நபர்கள் பர்டிகுலர் நீங்க 2 பேர் மென்ஷன் பண்ணிருப்பீங்க. எனக்கு மென்ஷன் பண்ணனாலே எனக்கு மறந்து போயிட்டேனே அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல. உங்களுக்கு தெரிந்த நபர்கள், உங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்கள்ட்ட 2 கான்டாக்ட் செட் வாங்கிங்க. இங்க கான்டாக்ட் செட் தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. எதுல வாங்கணும் அப்படின்னு கேள்வி. அதாவது இது பெரிய விஷயம் கிடையாது. தமிழ்லயும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி ஆங்கிலம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஆங்கிலத்துலதான் அவங்க சைன் போடுவாங்க, ஆங்கிலத்துல அவங்க எழுதுவாங்கன்னா அவங்க ஒரு தனிப்பட்ட விருப்பம், அது எதுவுமே வாங்கிக்கலாம். சரிங்களா? இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் எல்லாருமே ஒரு கேட்க வேண்டிய ஒரு இது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நான் ரீசெண்டா ஒரு சில டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அது கொண்டு போகலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். சரிங்களா? நான் அப்போ பாத்தீங்கன்னா நான் டிரைவிங் லைசன்ஸே போடல, இப்ப நான் டிரைவிங் லைசன்ஸ் போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா அதை கொண்டு போங்க. அவங்க அக்செப்ட் பண்ணாதோ அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் அதை புதுசா கொண்டு போறது, எக்ஸ்ட்ரா கொண்டு போறது அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? நம்ம எதுவும் கருத்து சொல்ல முடியாது. ஸோ பிரைமரி என்ன கேட்டிருக்காங்க? ஆதார் கார்டு இல்லாட்டி பேன் கார்டு. ஆதார் கார்டு பேன் கார்டுல உங்க போட்டோ கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அது 2 தான் அவங்க மத்திய அரசின் ஒரு ஐடென்டி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, போட்டோ ப்ரூஃபுக்கு. அப்ப ஆதார் இல்லாட்டி பேன் கார்டு. ஓகேவா? ஸோ அது கண்டிப்பா 2மே கொண்டு போனாலும் சரிதான், ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போனாலும் சரிதான். ஒரிஜினல். சரிங்களா? அவங்க கேட்டுக்கிறது ஒரிஜினல். ஓகே, அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? டேட்டா ஆஃப் பர்த் ப்ரூஃப், 10th SLC, அது 10th மார்க் ஷீட் போதும். அப்ப எல்லாருமே 10th முடிச்சிருப்பீங்க. 10th முடிக்காதீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் 8th மட்டும் 8வது வகுப்புமே வச்சிருப்பாங்க, அதுல டிசியில மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்புறம் ஒரு சில பேருக்கு வெறும் 8, 9 தான் படிச்சிருப்பாங்க, 10th டிஸ்கண்டினியூ ஆயிருப்பாங்க, டிசி மட்டும் தான் இருக்கும். இப்ப அவங்க பாத்தீங்கன்னா 8th மார்க் ஷீட் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? வெறும் நான் சொல்றது வெறும் 8th 9th மட்டும் முடிச்சவங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு தான் அது தேவைப்படும். ஏன்னா நீங்க 10th பாஸ் பண்ணிருப்பீங்கன்னா 8th முடிச்சுதான் 10th பாஸ் பண்ணிருப்பீங்க, அதனால தேவை இருக்காது. ஒருத்தவங்க 8th மட்டும் முடிச்சிருக்காங்க, 9th மட்டும் முடிச்சிருக்காங்க, 10th படிக்கல அப்படிங்கிறவங்க 8th மார்க் ஷீட் கண்டிப்பா தேவைப்படும். சரிங்களா? அது கண்டிப்பா கொண்டு போங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்குது? கம்யூனிட்டி சர்டிபிகேட். கம்யூனிட்டி சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது பழைய அட்டை புதிய அட்டை. சரிங்களா? இப்போ புதுசா ரீசெண்டா நான் என் பையனுக்கு வாங்குறேன்னா அது போட்டோ ஒட்டி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா முன்னாடி வாங்கினவங்களுக்கு வெள்ளை அட்டையிலயோ மஞ்சள் அட்டையிலயோ கொடுத்துருப்பாங்க. அப்படி ஏற்கனவே வாங்கி வச்சீங்கன்னா ஓகே தான். புதுசா இப்போ போட்டோ ஒட்டி வாங்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனால நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்ன நம்பர் மென்ஷன் பண்ணீங்களோ அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் கரெக்டா கொண்டு போங்க. டிசியை பொறுத்த வரைக்கும் இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரி. சரிங்களா? ஸோ இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில தாங்க வாங்கியிருக்கணும். சரிங்களா? ஸோ நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க, 10th டிசி பழைய டிசி எல்லாம் கொண்டு போக கூடாது. என்ன லாஸ்டா முடிச்சிருக்கீங்களோ அந்த டிசி கொண்டு போகணும். சரிங்களா? இதுல யாரு மாட்டிக்குவா அப்படின்னா டிசி என்ன சொல்லியிருக்காங்க? இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரி. நீங்க எம்பிஏ முடிச்சிருந்தா எம்பிஏ, எம்பில் முடிச்சிருந்தீங்களா, இல்ல பிஹெச்டி முடிச்சிருக்கீங்களா, எது வேணா படிச்சுக்கலாம்.
ஆனா இறுதியாக பயின்ற பள்ளி கல்வியில தான் அந்த டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதை தான் கொண்டு போகணும். ஒரு சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து 8ஆம் வகுப்பு தரம் தானே, நம்ம டிகிரி படிச்சுதான் வேலை தர மாட்டாங்க அப்படின்னு 12th வரைக்கும் போடுவோம்னு போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும், 12th டிசி ஜெராக்ஸ் தான் இருக்கும். அப்ப ஒரிஜினல் வந்து டிகிரி முடிச்சுதான் இருப்பாங்க. அப்ப வந்து அங்க போய் மாட்டிக்குவாங்க. சரிங்களா? அப்ப வந்து நீங்க வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். ஓகேங்களா? டிகிரி வந்து அதெல்லாம் மறைச்செல்லாம் வைக்காதீங்க. அப்படின்னா டிசியில போய் மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா? டிசி எப்போதுமே வந்து கடைசியில என்ன படிச்சீங்கன்னா அதோட டிசி வேணும். ஓகேவா? ஒரு சில பேரு 12th முடிச்சுட்டு கரஸ்ல பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு கூட டிசி இல்லாம இருக்கலாம். ஆனா மத்த ரெகுலர்ல படிச்ச எல்லாருக்கும் டிசி இருக்கும், அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சோ ஏதாவது வந்து நீங்க வந்து அந்த மாதிரி மாத்தி கீத்தி பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிருங்க. சரிங்களா? அவங்க போயிட்டு ரிஜெக்ட் பண்றதை விட அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துறவோ இல்ல வேற ஏதோ கேட்பாங்க. நீங்களாம் அதாவது அவங்களாம் கண்டுபிடிச்சதுன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்ப டிசியில வந்து ரொம்ப கவனம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பிரியாரிட்டி, 21 வகையான பிரியாரிட்டி. முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ், கொரோனாவால் பெற்றோரை இழந்தவர்கள், கலப்பு திருமணம், ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தோர், இந்த மாதிரி வந்து 21 வகையான பிரியாரிட்டி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிரியாரிட்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். நீங்க பிரியாரிட்டின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொண்டு போலேன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பிரியாரிட்டி ஏன்னா அந்த பிரியாரிட்டின்னு சொல்றதுனாலதான் உங்களுக்கு அதன் பிரகாரம் கோட்டை ஒதுக்கி உங்களுக்கு வந்து ஷெட்யூல் போட்டு கூப்பிடுறாங்க. அந்த பிரியாரிட்டிங்கிறது பொய்யா இருக்கும் பட்சத்துல உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பிரியாரிட்டி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ் கண்டிப்பா வேணும். சரிங்களா? இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? அப்புறம் வந்து தொழில்நுட்ப தகுதி சான்றிதழ். நீங்க எக்ஸ்ட்ரா வந்து நான் கம்ப்யூட்டர் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கேன், டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை கொண்டு போகலாம். அவங்க வந்து ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் இன்புட் கொடுத்தீங்களோ அத்தனையும் கொண்டு போகணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி. என்னென்ன ஒரிஜினல் இருக்கோ அதோட அத்தனை காப்பியும் ஜெராக்ஸா இருக்கும். நீங்க ஒரிஜினல் என்னென்ன ஆதார் கார்டு அதோட ஜெராக்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப ஒரிஜினல் கவுண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து 15 இருக்குன்னா ஜெராக்ஸ் காப்பி 15 30 காப்பி இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்ப செல்ஃப் அட்டஸ்டட் எப்படிங்க போடுறது, எனக்கு அது கூட போட தெரியாதுன்னு மாதிரி இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அண்டர்லைன் போட்டு கீழே உங்க சைனை போட்டு அந்த கார்னர்ல போடுங்க. ஜெராக்ஸ் காப்பில ஏதாவது மூலையில வந்து ஸ்பேஸ் இருக்கும், அந்த கார்னர்ல போடுங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து சர்டிஃபிகேட் நம்பரோ வேற ஏதோ மறைக்கிற மாதிரி போட வேண்டாம். செல்ஃப் அட்டஸ்டட் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு கீழே ஒன்று அண்டர்லைன் போட்டு அங்க உங்க சைனை போட்டா போதும். அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட், சுய சான்றப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி அப்புறம் ஒரிஜினல். ஓகேவா? ஸோ உங்களுடைய டவுட்ஸ் அப்புறம் கால் டிக்கெட் வந்து கலர்ல எடுத்து போடணுமா பிளாக் அண்ட் ஒயிட் போதுமா அப்படிலாம் டவுட் நிறைய பேருக்கு வருது. அதாவது கலர்ல இருக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கலாம். அதை பத்தி எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அப்புறம் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ஒரு சில பேர் நான் லேமினேஷன் போட்டு வச்சிருக்கேனே இதுக்கு எது பிரச்சனை வருமா அப்படின்லாம் கேட்குறீங்க. இப்ப போய் வந்துட்டு லேமினேஷன் பார்த்து சர்டிஃபிகேட் எதுவும் எரிச்சுதாதீங்க, எல்லாமே ஒண்ணுமில்லாம ஆக்கிறாதீங்க. சரிங்களா? ஸோ அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அது ஹைகோர்ட் தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா? நீங்க லேமினேஷன் போட்டுட்டீங்க, வேற வழி இல்லை. கொண்டு போய் அக்செப்ட் பண்றதும் பண்ணாலும் அவங்களுடைய தனிப்பட்ட ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து என்ன முடிவு எடுக்குது அதுதான். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து அதுல கருத்து சொல்ல விரும்பல. ஏன்னா நீங்க லேமினேஷன் போட்டுட்டீங்க. இப்ப அவசர கதியில வந்து லேமினேஷன் இல்லாம, ஆனா லேமினேஷன் போடக்கூடாத ரூல்ஸ். எந்த ஒரு கவர்மெண்ட் நம்ம சர்டிஃபிகேட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுமே லேமினேஷன் போடக்கூடாதுன்னா ஒரு ரூல்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதில் நீங்க லேமினேஷன் போட்டு வச்சுட்டீங்க. இப்ப என்ன பண்றது? இப்ப போய் வந்து ரீலேமினேஷன் ஏதாவது எடுத்து விடுறோம் அப்படின்னா எடுத்து விட்டு சர்டிஃபிகேட் எதுவும் கடிக்கி வச்சிடறாங்க. சரிங்களா? அதனால வந்து உங்க சர்டிஃபிகேட்டை பாதுகாப்பா வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுலயும் நீங்க ஒரு கண்ணு கருத்துமா இருங்க. இப்போ வந்து நீங்க எதிர்பார்க்கிற அனைத்தன கேள்விகளுக்கும் பதிலா இந்த காணொலி அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? ட்ரெஸ் கோடு இதுக்கு ஸ்பெசிபிக்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன சொல்லணும்னா அவர் நீட்டான ஆடையை தான் அணிந்து வரணும் அப்படி கால் டிக்கெட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட்டு
அந்த மாதிரி ரொம்ப வந்து வேண்டாம். ஆடம்பரத்தன்மையா இருக்கிறதுன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேண்டாம். இயல்பாவே போங்க. இதுக்கு வந்து டக்கின் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒன்லி ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். நீங்க வந்து இன்டர்வியூக்குனா நீங்க அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப மெனக்கிடலாம். ஹேர் கட் பண்ணிட்டு போகணுமா, இந்த மாதிரி ஏகப்பட்டது யோசிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒன்லி ஜஸ்ட் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை உண்மைத்தன்மையை சோதிக்கிறாங்க. அதுதான் அங்க நடக்குது. சரிங்களா? அது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அடுத்த லெவல் போவீங்க. இல்ல அப்படின்னா ரிஜெக்ட் ஆவீங்க. இந்த 2 பாசிபிலிட்டி தான் அங்க நடக்க போகுது. அதனால வந்து அனைவருக்குமே நம்ம அகாடமி சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பா பண்ணுங்க. எதையும் வந்து ஜெராக்ஸ் எடுக்க போறேன், அதை எடுக்க போறேன் கடைசி நேரத்துல மிஸ் பண்ணிடுறாங்க. அது உங்களுடைய சர்டிஃபிகேட்ல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருங்க. அதே போல எப்படி ஒரிஜினலை கொண்டு போறீங்களோ அதே மாதிரி வீடு வந்து சேர்க்கறதையும் பத்திரமா வந்து சேருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நீங்க வந்து வெளியூர்ல இருக்கீங்கன்னா ஒரு நாள் நைட்டே போய் அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வந்து போற மாதிரி பாருங்க. அறக்க பறக்க வந்து சாப்பிடாம கொள்ளாம வந்து, ஏன்னா வந்து உள்ள போயிட்டானா வெளியே சாப்பிட்றதுக்கு நேரமாக மைக்கிங் எல்லாம் போட்டு விழுதுலாம் வேண்டாம். ஸோ காசு பணம் யோசிக்காம அந்த பிளேஸுக்கு ஒரு நாள் முன்னாடியே ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா உள்ளக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. சரிங்களா? அதனால வந்து அந்த டயத்துக்குள்ள போற மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது பேக் எல்லாமே உங்க சொந்த இதுல தான் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் போனும் மற்ற கேஜெட்ஸோ உள்ள கொண்டு போற அளவுக்கு கிடையாது சொல்றாங்க. சரிங்களா? கூட ஒரு ஆளா வந்து ரிலேஷனை வந்து கூட்டு போறது நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ சிறப்பா பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்டமா ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ